அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாவட்டம் தோறும் சத்திய பிரச்சாரத்தை முழங்கி வருகின்ற நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த 2 நாள் பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு பேச்சுக்கலை, அதை எப்படி நம்ம அமைத்து கொள்ள வேண்டும், இந்த பேச்சுக்கலையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து திருக்குரானிலேயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளிலேயோ அதற்கென்று சில ஒழுங்குகளோ விதிமுறைகளோ சொல்லப்படவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் பேச்சுக்கலையில் இதெல்லாம் அவசியம் என்று அவங்கவுங்க அனுபவ அடிப்படையில் சில நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துத்தான் பேச்சுக்கலைக்கு என்று சில விதிமுறைகளை உருவாக்கி மனிதர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இப்போ நம்முடைய அனுபவத்திலையும் நம்ம எந்த மாதிரியான வழிமுறையை கையாண்டு வருகிறோம், மற்றவர்கள் பேசும் பொழுது எந்தெந்த இடத்துல குறை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எனக்கு தெரிந்த சில ஒழுங்குகளை விதிமுறைகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த பேசுவதை பொறுத்த வரைக்கும் 4 முக்கிய தலைப்புகளாக இதை நாம் பிரித்து கொள்ளலாம். 1வது, நம்ம பேசுகிற விதம், மேடையில் ஏறி பேசும் பொழுது என்னென்னவெல்லாம் ஒரு பேச்சாளர் கவனிக்கணும், அதுக்குன்னு நிறைய ஒழுங்குகள் இருக்கிறது. அதே மாதிரி 2வதாக பேசுவதற்குரிய அந்த உள்ளடக்கம், அந்த செய்திகள், அது எப்படி இருக்கணும், எப்படி தொகுக்கணும், எப்படி தயாரிக்கணும் என்பது அது 2வதாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. 3வதாக பேச்சை மறைமுகமாக பாதிக்கக்கூடிய புற காரணங்கள்லாம் இருக்கிறது. அதுகள்லையும் ஒரு பேச்சாளர் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 4வதாக பேச்சாளராக இருக்கக்கூடியவருக்கு என்று சொல்லி பொதுவான சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு மாற்றமில்லாத வகையில் ஒரு பேச்சாளருடைய நடவடிக்கைகள் இருக்கணும். இப்படி 4 வகைகளாக இதை வகுத்து கொண்டு ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பேசுகிற விதம், மேடையில் பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். முதலாவதாக பேசுகிற விதம் என்னன்னு சொன்னா, ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கட்டுரை வாசிப்பது போல யாருடைய பேச்சு இருக்கிறதோ அதுல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் மக்களை ஈர்க்காது. ஒரு செய்தியை நம்ம எடுத்து சொல்வதாக இருந்தால் ஒரே சீராக இருக்கவே கூடாது. இந்த பேச்சுடைய தொனி இருக்கு இல்லையா, அது சீராக இருக்கக்கூடாது. ஒரே கடுமையான ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பயங்கரமான சத்தத்திலையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப குசு குசுன்னு மென்மையான முறையிலையும் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல சத்தத்தை ஏற்றணும், எந்த இடத்துல சத்தத்தை குறைக்கணும், ஆக்ரோஷமான விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு அந்த அந்த துணியும் வரணும். அப்பதான் அந்த 2 சேர்ந்து மக்களுடைய உள்ளத்துல போகும். சும்மா கட்டுற மாதிரி படிச்சோம்னு சொன்னா எடுபடாது. எத்தனை பேர் நல்ல செய்திகள்லாம் சொல்லுவாங்க, அது செய்திகளை விரும்பக்கூடியவர்களுக்கு அது பிடித்தாலும் அனைத்து மக்களையும் ஈர்க்காது. அவனை கட்டி போடணும், வேற பக்கம் அவனுடைய கவனம் திரும்பாமல் நம்ம பக்கமே கட்டி போட்டா தான் எல்லா செய்திகளும் அவனுடைய காதுல போய் நுழையும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பேசும் பொழுது சாதாரணமா பேசுறது பேசி கொண்டு வரணும். ஏத்த வேண்டிய நேரத்தில் ஏத்தணும், இறக்க வேண்டிய நேரத்தில் இறக்க வேண்டும். கோபமா இருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்ற விதத்திலேயே அந்த கோபம் தெரியணும். வெறுக்கத்தக்க காரியத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்ல பயன்படுத்தும் பொழுதே அது வெறுக்கத்தக்கதாக தென்படணும். இப்படியெல்லாம் நம்முடைய பேச்சுக்கள் முதலாவது ஒழுங்கு என்னன்னா, தேவையான ஏற்ற இறக்கங்கள். சுருக்கமான வார்த்தையில சொல்வதாக இருந்தால், தேவையான ஏற்ற இறக்கங்கள் இல்லாம நம்ம பேசினால் அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாரும் இருக்காது. அதுவும் சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க,
அதுவும் சில பேருக்கு பிடிக்கும், விஷயங்களை மட்டும் கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் எது பிடிக்கும் என்று சொன்னால் ஏத்த இறக்கத்தோட கொண்டு போனோம்னு சொன்னா இது மக்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். பிடிச்சாதானே செய்தி போய் சென்றடையும். இது ஒரு விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஒரு செய்தி ஒரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியத்திற்கும் அடுத்த வார்த்தைக்கும் வாக்கியத்திற்கும் மத்தியில் ரொம்ப இடைவெளி விட்டுறக்கூடாது. நான் சொல்ல வருவதுண்டா நானுக்கு சுதிக்க முட்டு நேரம் நான் சொல்ல வருவேன்னு சொல்ல வேண்டியதானே. இந்த சிலருக்கு அப்படி இருக்கிறாங்க. பேச்சுன்னா என்ன ஆகணும்னா அந்த கேப் விட்டு அப்படி திரும்பிடும். அவனுக்கு கேப் விடாம இருந்தது அப்படி நம்ம பக்கமே இருந்துகிட்டு இருப்பான். ஒரு வாக்கியத்தை முடிச்ச உடனே அடுத்த வாக்கியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதிக நேரம் எடுக்கக்கூடாது. ஒரு வார்த்தையை முடிச்ச உடனே அடுத்த வார்த்தைக்கு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு எப்படி இருக்க வேண்டும் பேச்சுன்னு கேட்டா, ஒரு சங்கிலி மாதிரி பின்னி இருக்கணும். உன்னோட ஒண்ணு பின்னி பின்னி இருக்கும் இல்லையா, கோர்த்து அப்படி இருக்க வேண்டும். சங்கிலி தொடர் விட்டுச்சின்னு சொன்னா அவனுடைய கவனம் அப்படி போயிடும், வேற பக்கம் திரும்பிடுவான். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவனுக்கு அதுலயே இழுத்து போடுவதாக இருந்தால் என்ன செய்யணும், பேச்சுகள்ல வார்த்தைக்கும் ஒரு வார்த்தைக்கு மத்தியில் உள்ள இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி போய்கொண்டே இருக்கணும். ஒரு வாக்கியத்துக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் மத்தியில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கணும். அது அப்பதான் வாக்கியம்னு தெரியும். ஆனா அது அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிலருக்கு என்ன செய்வாங்க, ஒரு வாக்கியத்தை நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டு அடுத்த வாக்கியத்தை எடுப்பாங்க. இது மக்களை என்ன செய்யாது, ஒரு ஈர்க்காது. மக்களை ஈர்க்கலன்னா செய்தி போய் சேராது. நம்ம செய்தி சேருவதற்கு தான் பிரச்சாரம் செய்கிறோம். அப்போ சங்கிலி தொடராக சங்கிலி தொடர் கட்டாகி விடக்கூடாது. பேச்சுக்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்ற இறக்கமும் இருக்க வேண்டும். அந்த சங்கிலி தொடர்பை கட்டாக்குற வகையில் இடைவெளி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி அப்படித்தான் கொடுப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவன் எழுதுறதுக்காக கொடுக்கிறது. செய்தியாளர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவன் வருகின்றன்னு எழுதுவான். டிசம்பர் 6ஆம் நாள் அப்படி நம்ம டைம் கொடுப்போம். அதுக்கு கொடுக்கலாம். நம்ம சொல்வதை எழுதி கொள்வதற்காக வேண்டி பேசும் பொழுது அதுக்காக வேண்டியே சொல்ற காரணத்தினால் அது விஷயம் வேற. அந்த மாதிரி மேடை பேச்சு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது இரண்டாவதாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேசக்கூடியவர்களுக்கு அந்த பேச்சு சில செய்திகளை சொல்ற மாதிரி நம்முடைய உடலுடைய பாடி லாங்குவேஜ் சொல்றாங்க இல்லையா, உடலுடைய அங்க அசைவுகள், தேவையான இடத்தில் செய்யக்கூடிய அசைவுகளும் ஒரு செய்தியை கரெக்டா என்ன செய்யும், உள்ள கொண்டே சேர்க்கும். அப்ப இப்படி நின்று கை கட்டிக்கிட்டே பேசணும்னா என்ன செய்யாது, அது எடுக்காது. இப்படி பிடிச்ச மேனிக்கு நின்றோம்னாலும் என்ன செய்யாது, மெசேஜ் உள்ள போகாது. அப்ப என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு இந்த கைகால அது எப்பதான் ஒரு மூவ்மெண்ட் இருந்தா தான் எப்பவுமே என்ன செய்யும். மக்கள் ஏன் வீடியோ விரும்புறாங்க, படத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன், படத்துல ஒரு அசைவு இல்லை. ஒரு படம் போட்டான்னா அப்படி இருக்கும். வீடியோனா என்ன செய்யும், காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் ஆடியோ காதுல போற மாதிரி என்ன செய்யணும், நம்மள்ட்டையும் ஒரு அசைவு இருந்தா தான் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம இப்படி நின்றுட்டு இருந்தோம்னா இப்படிதான் நிப்பாரு கடைசி வரைக்கும் கண்ண மூடிட்டு தான் கேட்பாங்க. நீங்க எப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் நிப்பாரு. அப்ப என்னத்தை பாக்குறது, காதை மட்டும் கொடுப்போம். காதை மட்டும் கொடுத்தா சரியா போய் சேராது. காதை கொடுக்கிற மாதிரி அவன் கண்ணையும் கொடுக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், நம்ம பேசும் பொழுது நம்முடைய தலையசைவு, கையசைவு, வாயசைவுன்னு அதுக்கு ஒரேடியா ஓவர் ஆக்ஷன் சில பேர் பண்ணுவாங்க தேவையில்லாம. அதுவும் படி அருவருப்பான வகையில இல்லாத வகையில நம்ம பாடி லாங்குவேஜ்னு இதுக்கு சொல்லுவாங்க. இந்த பாடி லாங்குவேஜ்ல என்ன செய்யும், சில நேரங்களில் நம்ம செய்திகளை சைகையால கூட சொல்லுவோம். அப்ப அவன் பார்க்கலன்னு வைங்க, அவனுக்கு வழங்காம போயிடும். நம்ம செய்திகளை சொல்லுவதோட என்ன செய்யணும், இப்படி சொன்னாருன்னு இப்படி சொன்னாருப்போம், இப்படி சொன்னாருன்னு கையையும் பார்த்தா தான் அர்த்தம் விளங்கும். அவன் கண்ணை மூடிட்டு இப்படி சொன்னாரு, என்ன எப்படி சொன்னாரு முடிச்சு பார்ப்போம், ஒன்றும் தெரியாது. அப்ப அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தா தான் சில செய்திகளை நம்ம சைகைகள் மூலமாவே சொல்லிவிடுவோம். சைகைகள் மூலமா சொல்லும் பொழுது எப்ப அவனுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கு, நம்மளை பார்த்தா தான் விளங்கும். அப்ப நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடியவர்களை நோக்கி எல்லாருடைய பார்வையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பேசுறவங்க என்ன செய்யக்கூடாது, அவர் பிடிச்சு வச்ச ஒரு சிலை மாதிரி இருந்து விடாமல் அவர்கள் தேவையான இடங்கள்ல என்ன செய்யணும், வாயசைவு, தலையசைவு, உடல் அசைவு, கை அசைவுகள்லாம் என்ன செய்யணும், எவ்வளவு உலகம் தெரிய போகுது. இதுக்கு உள்ள விஷயங்கள்ல அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க வழங்குதா. அந்த உடல் அசைவுகள் தேவையான அளவில் என்ன செய்யணும், பாடியும் ஒரு லாங்குவேஜ் தான். அது அந்த உடல் வாயினால உள்ளது மட்டும் லாங்குவேஜ் கிடையாது, இது கூட ஒரு மொழின்னு சொல்றாங்க. அப்ப ஊமைகள்லாம் கூட செவிடர்கள்லாம் கூட புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, சில செய்கைகளை வச்சு. அது ஒரு மொழி தான், அதனால அது பாடி லாங்குவேஜ். அப்ப அதுலயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். பேசும் பொழுது சும்மா அப்படி நின்றுட்டு இருந்தே எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னாலும் மக்களை ஈர்க்காது. அடுத்ததாக பேசும் பொழுது மக்களை பார்க்கணும்.
இப்படி இப்படி இன்னும் ஆக்ரோஷம் பேசினாலும் இப்படி குனிஞ்சிட்டே பேசினு வைங்க எடுக்குமா? நீங்க அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்க போறான். மக்கள் என்ன செய்யணும்? நேர பார்த்து பேச வேண்டும், பரவலாகவும் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பக்கமே பார்த்துட்டு இருக்க கூடாது. எல்லா பக்கம் இந்த பக்கம் மக்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் மக்கள் இருப்பாங்க. எல்லா பக்கமும் மக்களை பார்க்கும்போது என்ன செய்யும்? மக்கள் வந்து நமக்கு சொல்றாங்கன்னு நினைக்குவான். இப்படியே ஒரு பக்கம் நின்று வைங்க, நமக்கு உள்ளது இல்லைன்னு ரெண்டு செய்தாலும் நினைச்சிருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் இருக்கிறார்களோ எல்லா பக்கமும் உங்களுடைய தலையை என்ன செய்யணும்? கவனத்தை கொண்டு போக வேண்டும். அப்ப இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து வேலை இல்லை. நீங்க உட்கார்ந்து பேசினாலும் நின்று பேசினாலும் பார்வை என்ன செய்யணும்? யாரெல்லாம் உங்களுடைய இலக்காக இருக்கிறார்களோ அவங்கள எல்லாம் நோக்கி அது திரும்பணும். ஒரேடியா அப்படி திரும்பிட்டு இருக்க கூடாது. ஒரு செய்தி இங்க, ஒரு செய்தி அங்க, ஒரு செய்தி இங்க, அப்படி என்ன செய்யணும்? மாறி மாறி கூட செய்து கொள்ளலாம். அனைவரையும் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அது எப்படி பார்க்கணும்? அனைத்து பக்கமும் உங்களுடைய பார்வைகள் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ரெண்டு பேர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கப்படுவாங்க. அவங்களால நீங்க ஈர்க்கப்படுவீங்க, உங்களால அவங்க ஈர்க்கப்படுவாங்க. செய்தி கரெக்டா போய் மக்களுக்கு சென்றடையும். இது ஒரு நிறைய பேர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து பேசும் பொழுது நமக்கு தெரிந்ததை எல்லாம் பேசிவிடக்கூடாது. அது ஒரு நிறைய பேர் என்ன இருக்கு? என்னென்ன அந்த ஒரு தலைப்புன்னு கொடுப்பாங்க, அந்த தலைப்புக்குள்ள அது வருதான்னு பார்க்கணும். அது வராம என்ன செய்யறது? இப்ப பேசிட்டு ஒரு யாவும் வருமா, இதையும் சொல்லுவோமே அப்படின்லாம் சில பேர் இருக்கிறாங்க. இது இந்த இடத்துக்கு தேவையா, நமக்கு தலைப்புல வருமா, அப்படியெல்லாம் பார்க்காம என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்சதெல்லாம் பேசவே கூடாது. பேசும் பொழுது தெரிந்ததை அனைத்தையும் பேசிவிடாமல் தேவையானதை பேசணும். அதை கவனத்தில் வச்சுக்கிறேன். இது பற்றி நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணுவது அந்த ரெண்டாவது தலைப்பு இருக்கு இல்லையா, அதுல கூடுதலா சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பேசும் பொழுது சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும். நம்ம சொல்ற சில விஷயங்கள் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. இன்னும் சில விஷயங்கள் வந்து இவருக்கு தான் தெரியும், பேசுறவருக்கு தான் தெரியும். அவர் வந்து என்ன நினைக்கணும்னு கேட்டா, கடைசி நிலையில் இருக்கிறார் பாருங்க, அவருக்கும் தெரியுதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும். நம்ம எப்படி பார்க்கிறோம் என்றால், பேசும் பொழுது இவருக்கு தெரியும் இல்லையா. இப்ப உதாரணமா ஒரு புதுசா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இப்ப கூடங்குளத்துல அந்த அணுமின் நிலையம் மேட்டர் இருக்குன்னு வைங்களேன். இது கூடங்குளம் அணுமின் நிலையம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு பேசும்பொழுது கூடங்குளம் அணுமின் நிலையம்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு விளங்கிக்கிறோம். ஏன்? இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பரவலான ஒரு நியூஸாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக ஒரு ஆள் போராடிட்டு இருக்காரு, முக்கியமான ஒரு ஆள். இது வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் பேர், தனிநபர் பேரை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அப்ப போய்கிட்டு இருக்கும். உதாரணமா என்ன செய்யறது? இந்த உதயகுமார் மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னு வைங்களேன். உதயகுமார்னு ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறான், அதுல நின்று கொண்டு. இந்த உதயகுமார் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் உதயகுமார் போல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு சொல்றீங்க? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி உதயகுமார் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பொதுமக்கள் மத்தியில் நீங்க பேசுனீங்க என்று சொன்னா உதயகுமாருக்கு விளக்கத்தையும் சொல்லிட்டு தான் சொல்லணும். இந்த கூடங்குளத்தில் மின் வச்சிருக்காங்களா, அது ஏற்றுறது நிக்கிறானே, அவனை மாதிரி ஆவாதீங்க என்று சொன்னா தான் அது அவனுக்கு விளங்கும். நீங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி மூடலா சொல்லிட்டு போனீங்கன்னு வைங்க, தெளிவற்று சொன்னீங்கன்னு வைங்க, அதனுடைய பயன் இருக்காது. என்னமோன்னு சொன்னாரு, உதயகுமார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னா என்ன தெரியாது. அது இஸ்லாமிய வரலாறுல கூட சில பெயர்கள் வந்து மக்களுக்கு அறிந்த பெயர்களா இருக்கும், சில பெயர்கள் வந்து அறியாத பெயர்களா இருக்கும், சில தகவல்கள் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச தகவலா இருக்கும், சில தகவல் வந்து ரொம்ப ரேராக, குறைவாக, அரிதாக பயன்படுத்தக்கூடிய தகவல்களா இருக்கும். அந்த மாதிரி செய்தி நீங்க சொல்லும் பொழுது, மேற்கோளாக எடுத்துக்காட்டா சொல்லிக்கிட்டு போகும் பொழுது அது எல்லாருக்கும் புரியுமான்னு நீங்க பார்க்கணும். புரியலைன்னா விலைக்கு சொல்லிவிடணும். மேற்கோளா காட்டக்கூடிய என்ன செய்யணும்? ஒரு உஹது போர் எல்லாருக்கும் தெரிகிறது, பத்ரு போர் எல்லாருக்கும் தெரிகிறது. அப்ப உஹது போர் பத்ரு போர்னு சொன்னாலே அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு முஸ்லீம் மட்டத்தில் போய் கொண்டு உஹது போர் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு வைங்க, உஹது போர்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கணுமா? விளக்கம் கொடுக்க தேவையில்லைங்க, எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும். பத்ரு போர்னு சொல்றீங்க, இதை பத்தி ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமானா கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நீங்க கேள்விப்படாத ஒரு போரா இருக்குன்னு வைங்க, நீங்களே நேத்தான் படிச்சிருக்கிறீங்க, அப்பதான் இப்படி ஒரு போர் நடந்திருக்கா இஸ்லாத்துல அப்படி நினைச்சுக்கிட்டு அது போய் மக்கள்கிட்ட பேசும்போது சொன்னா விளங்குமா? விளங்காது. அந்த போரை நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கேள்விப்படாத புதுசான ஒரு விஷயமாக இருந்தால் அதை சொல்லும் போதே அதனுடைய விளக்கத்தை சேர்த்து சொல்லணும். முட்டையா பதில் போர் உகது போர்னு மேற்கோள் காட்டின மாதிரி சொல்லி விடாமல், இது விளங்குமா அவனுக்கு? நமக்கு நேத்தானே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளே போன வாரம் தான் தெரிஞ்சோம், இதை போய் எல்லா மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னு சொன்னா அவனுக்கு என்ன புரியும்? அப்படிங்கிற இதை சொல்லும்போது என்ன செய்யணும்? அந்த போர் என்ன, யாருக்கு யாருக்கு நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சு என்பதை சேர்த்து சொல்லி அதை குறிப்பிட வேண்டும்.
இப்படி எந்த ஒரு சம்பவத்தை நம்ம சொல்வதாக இருந்தாலும், ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும், உலக நடப்பை சொல்வதாக இருந்தாலும், அதில் பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதான்னு பார்க்கணும். ஒரு பாதி பேருக்கு தெரியாட்டா கூட நீங்க விளக்கிடணும். ஏன்? அவன் தான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் யாரு? தெரிஞ்சவன் நோக்கம் கிடையாது. தெரியாத மக்களுக்கு தெரிய வைப்பதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கிறதுனால, நமக்கு தெரிஞ்சுங்கிறதுக்காக வேண்டி சில ஆளுக்கு பேசுவாங்க, நமக்கு தான் புரியும், அவருக்கு தான் அது புரியும். அவர் சொன்ன சில விஷயங்கள் மக்களுக்கு புரியாது. அப்ப மக்களுக்கு புரியுதாங்கிற வகையில ரொம்ப பாமரத்தனமாக என்ன செய்யறத விளக்க வேண்டும். இத நமக்கு தெரிஞ்சது அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்க கூடாது. இதுக்கு என்ன இது சுருக்கமா குறிச்சுக்கிறதா இருந்தா, நமக்கு தெரிகிறது அனைவருக்கும் தெரியுமா, தெரியாட்டி தெரிய வச்சுட்டு தான் வரணும், அந்த அந்த டாபிக் தாண்டணும். இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதுபோக சொற்களை பயன்படுத்தும் பொழுது, சாதாரணமா பேசும் பொழுது நம்ம வார்த்தைகளை முழுங்கி தான் பேசுவோம். ஒருத்தருக்கு உரையாடும் பொழுது என்ன செய்வோம்? சாப்பிட்டீர்களான்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நிறைய வார்த்தை காண போயிடும். ஆனா உரையாடல விளங்கிக்கிறோம், நம்ம பேசும்போது என்ன ஆயிரம் புரிந்து கொள்ளும். ஆனா மேடையில் பேசும் பொழுது சொற்களை என்ன செய்யணும்? ஒவ்வொரு சொல்லையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா, கழுதைன்னு சொன்னீங்கன்னா, கழுதைன்னு அவனுக்கு விளங்கணும். கழுதை விளங்காது. மருவி குதிரை வாங்கிட்டு வராங்க. சில பேசும்போது செய்வோம், மதுரைக்கு போய் குதிரை வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க, மருவி குதிரை வாங்கிட்டு வரோம் இப்படி பேசுவீங்க. சும்மா பேசிட்டு போங்க. மேடையில் பேசலாமா? மேடையில் பேசுனா மதுரைக்கு போய் குதிரை வாங்க போகிறேன்னு சொல்லணும். மருவி குதிரை இப்படி இப்படி பேசுறாங்க நிறைய பேர் மேடைகள்ல பேசும் பொழுது. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லாம நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னமோ சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க மக்கள். ஏன்னா மைக் வழியா கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யாது? சரியா விளங்காது. ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லணும். அனைத்து எழுத்தும் என்ன இருக்குன்னு இருக்க வேண்டும். மதுரைன்னா மதுரைன்னு அவனுக்கு விளங்க வேண்டும், குதிரைன்னா குதிரைன்னு விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொன்னா இப்படிதான் அவனுக்கு விளங்க வேண்டும். இப்படி விளங்கக்கூடாது. இப்படி அரபியும் இப்படி வாசிப்பாங்க, தமிழ் இப்படி வாசிப்பாங்க. அப்ப இந்த மாதிரியாக நிறைய பேருடைய பேச்சுக்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஏதோ கரெக்டா சொல்றன்னு விளங்கிறாரு, மக்களுக்கு விளங்காது. அப்ப வார்த்தைகள் அழுத்தம் திருத்தமா இருக்க வேண்டும். அழுத்தம் திருத்தம்னா என்ன? பெரிய உச்சரிப்புகள் அதல்ல. சில பேருக்கு சில எழுத்து வரும், சில எழுத்து வராம இருக்கும். அந்த சொல்லுல ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாம இருந்தா தான் கரெக்டா மக்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி அது கட்டிச்சு பேசுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? பேச்சுக்கள்ல வார்த்தைகள் அதை எழுதுறாங்க, எழுதிட முடியணும். அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் அழுத்தம் திருத்தத்தோடு சொல்ல வேண்டும். இதுல நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நம்ம மார்க்க பேச்சு பேசுற காரணத்தினால நிறைய குர்ஆன் ஹதீஸுகளை மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸை மேற்கோள் காட்டும் பொழுது அதை அரபு மூலத்தோட சொல்லுவது ஒரு எஃபெக்டா இருக்கும். எப்போதுமே ஒரு ஆதாரத்தை சொல்லும் பொழுது சும்மா தமிழ்லே சொல்லிட்டு போகாம அரபு மூலத்தோட சொன்னா என்னவா இருக்கும்? ஒரு ஈர்க்கும். அது ஒரு ஹதீஸை சொன்னாலும் மூலத்தை வாசிச்சு, குர்ஆன் வசனத்தை சொன்னாலும் மூலத்தை வாசிச்சு சொன்னால் எஃபெக்டா இருக்கும். ஆனால் கரெக்டா இருக்கணும். அது ஒன்னு கடக்க ஒன்னு சொன்னு வைங்க, அதுக்கு அது ஆதாரத்தை சொல்லாமல் இருப்பது மேல், தமிழ்ல நம்பரை மட்டும் சொல்வது மேல். விளங்குதா? அறகுறையா மட்டும் இந்த அரபியில நம்ம தப்பு செஞ்சேன்னு வைங்க, அந்த சுன்ன ஜமாத் ஆலிம் சாக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, பயான் பண்ண வந்துட்டாங்க, இது கூட இந்த வார்த்தை கூட சொல்ல தெரியல, இது கூட ஒன்றும் பேச தெரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப நீங்க அரபு மொழியில் எதையாவது நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பு. அதை நீங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி உச்சரிப்பை திருத்தி, நான் வாசிக்கிறது சரிதானா, இந்த மாதிரி தானா, கரெக்டா, இது வார்த்தை விடுபட்டு இருக்குதா. இன்னும் நம்ம பெரிய பேச்சாளர்கள் சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறத குல்ஃபு அல்லாஹு அஹதுங்கிறாங்க. குல்ஃபு ஹூங்கு ஃபூக்கு என்னது? சில வார்த்தைகள் வராட்டி பரவாயில்லை. நான் சொல்லக்கூடிய யார் இந்த பாக்கன்னு ஒரு ஆள் குல்ஃபு அல்லாஹு இன்னைக்கு வரைக்கும் குல்ஃபு அல்லாஹு அஹதுங்கிறார். அது ஹூவா இருக்காங்க. இதை ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க, ஒரு விவரம் இல்லை இவனுக்கு நினைப்பானா இல்லையா? சாதாரண மக்கள் குர்ஆன் ஓதுறவங்க நினைச்சா கூட என்ன செய்வாங்க? அப்ப உங்களுக்கு சொல்லாம இருந்திருக்காது. அது தமிழ்ல சொல்லுங்க. 113வது வசனம் அத்தியாயம்னு சொல்லிட்டு போங்க, வசன நம்பரை சொல்லிட்டு போங்க, தமிழ் அப்படி மொழிபெயர்த்து அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. அரபி சொல்வதாக இருந்தால் சிறந்தது. அதை நீங்க உருவாக்கிக்கிறங்க. உங்களுக்கு அந்த உச்சரிப்புகளை எல்லாத்தையும் உருவாக்காட்டால் எதை நீங்கள் எடுத்து வைக்க போறீங்களோ, நான் உச்சரிப்பு கரெக்டா இருக்கா, நான் வாசிக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்ட்னு சொல்லி 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படி தயார் பண்ணிக்கிறங்க. அது முடியலைங்கிறதுனால அதுக்கான பேசாம இருக்க அவசியம் கிடையாது. நமக்கு சரியா வரல, இதுல நம்ம கொஞ்சம் விவரம் பத்தல, நமக்கு நாக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால்
அதை தவிர்த்து விடுங்கள். அரபு மொழியில ஒண்ணு வரக்க ஒண்ணு மட்டும் சொல்லிடாதீங்க. சொன்னா கரெக்டா சொல்லுங்க, இல்லாட்டி தமிழ்ல மட்டும் சொன்னால் போதும். வணங்குதா? தமிழ்ல மட்டும் சொல்லி குர்ஆனுக்கு நம்பர் சொல்லிட்டு போயிடலாம். ஹதீஸுக்கு இப்ப நம்பர் சொல்லலாம். எல்லா புக்குகளும் வந்துருச்சு. ஹதீஸ்ல உள்ள தமிழாக்கத்தை பார்த்து என்ன செய்யலாம், அந்த நம்பரை சொல்லிட்டு போய்விடலாம். அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக முடிஞ்ச அளவுக்கு குறிப்பு இல்லாமல் பேச வேண்டும். இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறதுக்கெல்லாம் குறிப்பு வச்சுக்கணும். ஏன்னா நம்பர் நோட் பண்ணுவதற்காக வேண்டி அதெல்லாம் பேப்பரை வச்சு தான் சொல்லுவாங்க கிளாஸ் நடத்தும் போது. பொதுவாக உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் பேப்பர்ல வச்சுக்கிட்டு உரை நிகழ்த்தும் பொழுது இப்ப நம்ம சொன்னோம்ல நிறைய விஷயங்கள் கோர்வையா இருக்கணும், ஆக்ரோஷமா இருக்கணும், அழுத்தம் திருத்தமா இருக்கணும், ஏத்த இறக்கமா இருக்கணும். இது எல்லாமே மௌத்தா போயிடும். பேப்பர் இப்படி பார்த்துட்டு அதுல போயிருமா, சங்கிலித்தூர் கட்டாயிருமா இல்லையா? நீங்க பேப்பரை பார்த்து பேசினாலேயே அந்த அவனுக்கு என்னவாயிரும், அவன் ஒரு கட்டாவது பத்திலா நீங்க பேசிட்டு இருக்கும் போது அது கண்ணாடி வர விழுந்துருச்சுன்னு வைங்க, பிரச்சனையா போயிரு. இப்படிங்கிறதுக்குள்ள அவன் வேற பக்கம் போயிடுவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, குறிப்பு இல்லாமல், குறிப்பு வச்சு பழவிட்டதுனாலதான் அது எல்லாருக்கும் தேவைப்படுகிறதுங்க. மனிதன் எப்படி நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த மூளை இருக்கு இல்லையா, அதுல ஒரு 1% கூட நம்ம யாருமே யூஸ் பண்ணல. இன்னும் 99% அதுக்கு பவர் அதிகம், ஆற்றல் இருக்கிறது. நம்ம எப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோமோ அப்படி அது பழகி கொள்கிறது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிபோன் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அப்ப லேண்ட்லைனை போல எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் அந்த லேண்ட்லைனை கரெக்டா மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. உங்க நம்பர் என்னடா என்ன செய்வான், 100 நம்பர் யாவும் வச்சிருப்பான். அவருக்கு அப்துல் கார் நம்பர் என்ன, இப்ராஹிம் ஷா நம்பர் என்ன, முஸ்தபா நம்பர் என்ன, மூசா நம்பர் என்னன்னு கேட்டோம்னா பட்டுன்னு சொன்னோம். நம்மளே சொல்லியிருக்கோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நம்பரை கேட்டாலும் சொல்லுவோம். இப்ப நம்ம நம்பர் கேட்டா நமக்கு தெரியாது. உங்க போன் நம்பர் என்னன்னு கேட்டா இதுக்கே பார்த்து சொல்றேன். ஏன் எப்ப நீங்க பார்த்து சொல்றேன்னு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டீங்களோ, இங்க பண்ணலையோ வராது. நீங்க ஸ்டோர் பண்ணாம பழகிற காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த நம்பர்களை எல்லாம் வாயினால தானே சொன்னாங்க. இந்த நம்பர்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு தானே சொன்னாங்க. அவ்வளவு எத்தனை நம்பர் மெமரியில் வச்சிருந்தோம். இன்னைக்கு ஒரு நம்பர் யாருக்கு மெமரி இல்லை. அவன் நம்பர் அவனுக்கு, எனக்கு என் நம்பர் தெரியாது. ஏன்னா வேற கேட்டாங்கன்னா போனை பார்த்து செய்வேன், இந்த இருக்க நம்பர் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம எழுதி வச்சிடும், தேவையில்லை தானே, அதுக்கு ஏன் தேவையில்லாம இடம் கொடுக்கணும், அது ரெக்கார்ட்ல வச்சிருக்கிறோம்ல. இப்படிங்கிற மாதிரி விடுகிறது. பேப்பர்ல எப்ப நீங்க எழுதி வச்சுக்கிற ஆரம்பித்து விட்டீர்களோ அப்ப இயற்கையா உங்களுக்கு என்னவாயிரும்னு கேட்டா, அந்த மூளையில பதிவு பண்றது குறைஞ்சிரும். நம்ம தான் இருக்குல்ல மறை ஏதோ போய் பதிவு பண்ணணும், வேற ஒரு பதிவு பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்னு நினைத்து விடுவீர்கள். அப்ப நீங்க பண்ணவே மாட்டேன்ற ஒரு நெருக்கடியை உண்டாக்குனீங்கன்னு சொன்னா அப்படியே மனசுல நிற்கும். எப்படி அதை மனசுல நினைவு கொண்டு வருவது என்பது நான் 2வது தலைப்புல சொல்றேன். ஆனா நினைவு கொண்டு வர முடியும். அதுக்குன்னு சில ஃபார்முலாக்களை கடைபிடிச்சோம்னு சொன்னா எவ்வளவு விஷயங்களை வேண்டாலும் யாபத்துல வச்சு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்ப அந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன கேட்டா, மனிதன் என்ன செய்யறான்னா, இப்ப நீங்க கம்ப்யூட்டர் அறிவு உள்ளவங்களும் உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் உள்ளேயே மெமரியிலேயே இருக்க ஒரு ஃபைலை ஓபன் பண்றோம்னு வைங்க, சீக்கிரமா ஓபன் ஆயிரும். அதை எக்ஸ்டர்னல் டிரைவ்ல இருந்து ஓபன் பண்ணீங்கன்னு வைங்க, சிடில இருந்து பண்ணீங்கன்னு வைங்க, வெளியே இருந்து பண்ணீங்கன்னு வைங்க, அது கொஞ்சம் சுலவாகும், கொஞ்சம் வித்தியாசமாகும், கொஞ்சம் லேட் ஆகும். அது ரொம்ப வித்தியாசம் தெரியாது, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். வெளியிலிருந்து மெமரி எடுக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக என்னவாயிரும், லேட் ஆகிவிடும். இங்க இருந்து எடுத்து போட்டா சரசரன்னு வந்துகிட்டே இருக்கும், வர்றதுக்கு போடுறதும் கரெக்டா இருக்கும். என்ன வேகத்தில் மூளையிலிருந்து வருகிறதோ அந்த வேகத்தில் அது வெளியே போய்கொண்டே இருக்கும். நீங்க வெளியே இருந்து எடுக்கணும் இப்படி பார்த்து சொல்லும் பொழுது அப்ப இது எக்ஸ்டர்னல் சிடியில இருந்து ஃபைல படிக்கிற மாதிரி ஒரு அமைப்புல ஒடியாந்துருது. அதனால நமக்கு அந்த வேகம் குறைஞ்சு போய்விடும், உணர்ச்சியும் போய்விடும். அந்த உணர்ச்சிங்கிறது இந்த தொடர்ச்சியா கண்டினியூவா இருந்தா தான் உணர்ச்சி இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், அப்படி பார்த்துட்டே இருக்கிறோமா, பார்த்துட்டு இருக்கிறோமா, இப்படி புரிஞ்சவன என்ன ஆயிரும், அந்த தொடர்ச்சி போயிடும். என்ன மாதிரி நம்ம கொண்டு வந்தோமோ அந்த நிலைமைக்கு நமக்கு வர முடியாது, செயற்கையா தான் முடிச்சு கத்த வேண்டி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குறிப்பு கிளாஸ் வகுப்பு நடத்துறோம் இல்லையா, இப்ப எல்லாம் பேப்பர் வச்சு தான் நம்ம கிளாஸ் நடத்துவாங்க. இன்னைக்கு நடத்துற கிளாஸ் எல்லாம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க குறிப்பு வச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டா இது பாடம், இதுல ஏத்த இறக்கம் இல்லாம சொன்னா கூட இது என்னவா உங்களுக்கு எடுக்கும். என்ன நீங்க குறிப்பு மாணவர்களா வந்திருக்கிறீங்க, விவரம் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க, ஆக்ரோஷத்தை வைத்து செய்தியை சொல்ற அளவில் உள்ளவங்க யாருங்க வரல. அதனால வகுப்புகள் பாடங்களுக்கெல்லாம் குறிப்பு வேணும், அப்பதான் கரெக்டா விடுபடாமல் சொல்ல முடியும். பொதுவான மக்களுக்கு சொல்லக்கூடிய உரைகளுக்கு தான் நான் சொல்றேன். எல்லா இடத்துலயும் குறிப்பு இல்ல, ஜும்மாவில எல்லாம் குறிப்பு வச்சாங்கன்னு வைங்களேன், அது ஜும்மாவே இருக்காது. நம்ம பாக்குறோம் அந்த அந்த ஆக்ரோஷம் போய் உணர்ச்சி போய் மக்களுடைய ஈடுபாடு போய் அது மாதிரி அந்த குத்துபா புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சனால எல்லாம் தூங்க ஆரம்பிச்சாங்க. குத்துபாவில் உட்காந்துக்கிட்டே புஸ்தகத்தை படிச்சு என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்களா. அப்படியே அந்த உரை நிகழ்த்துற தன்மை எல்லாமே போய்விட்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம்.
அது வந்து ஒரு நன்மை தரவில்லை என்பதை அடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேசும் பொழுது நம்ம ஒரு செய்தியை விளங்க சொல்றோம் இல்லையா, இஸ்லாத்துல எந்த செய்தி அந்த அந்த குர்ஆன்ல உள்ளதானே பேச போறோம். புதுசா வந்து வேற வேற மெட்ரை கொண்டு வர முடியுமா? முடியாது. இப்ப எதை சொன்னாலும் தெரிஞ்சாதான் இருக்கும். தொழுகை பத்தி பேச போறோம், தொழுகை தான் தெரியுமே, நோன்பை பத்தி அதுவும் தெரியுமே எல்லாருக்கும், அப்படி நினைக்க கூடாது. நம்ம என்ன பேசணும் என்ன செய்யக்கூடாது, எல்லாமே தெரிஞ்ச விஷயங்களா தான் இருக்கும். தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப உதாரணமா அந்த தர்கா விஷயம், அந்த ஷிர்க் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பேசினா சில ஆட்களுக்கு இதுதான் எத்தனை தடவை கேட்கறதுமாங்க, நம்ம கண்டுக்கிறவே கூடாதுங்க. இவன் நமக்கு குறியே கிடையாது, அவன் தான் குறி. எவன் தர்காவுல இருக்கிறான் அவன் தான் இலக்கு. நீ உனக்கு தெரிஞ்ச தொலைஞ்சு போ, உனக்காக நான் பேசல. நம்ம என்ன செய்வோம், சில விஷயங்கள் இன்னைக்கு விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அடிப்படையான ஷிர்கான விஷயங்களை பேசுவதை விட்டு விலகி கொண்டோம். ஏன் அதை பேசணும்னு சொன்னா இருக்கிற எல்லாருக்கும் தெரியுதே, தெரிகிற 100 பேர்ல தெரியாத 5 பேர் இருப்பான், அவனை கவனத்தில் கொள்ளணுமே, அவனையும் தௌஹீது கொண்டு வரணுமே. இந்த 95 பேர் நமக்கு இலக்கு இல்லை. யாரு இலக்கு? யார் அறியாம இருக்கிறான்னு அந்த 5 பேர் தான் நமக்கு இலக்கு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய பேச்சுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். யாரை கவனிக்க கூடாது, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு கவனிக்காதீங்க. எந்த ஒரு சபையிலையும் ஒரு 10% தெரியாதவன் இருப்பான். எந்த ஒரு செய்தி எடுத்துக்கொண்டாலும் அவன் தெரியாதவன் இருப்பான். நீங்க என்ன நினைச்சுக்கிறனே, தெரிஞ்சவனுக்கு பேசணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு டாபிக் உங்களுக்கு வரவே வராது. சைக்காலஜியா என்ன செய்யாது, உங்களுக்கு வராது. நம்ம பேச போறோம் எல்லாம் தெரியுமே, தலைத்துல ஆட்டுவானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன செய்யணும், இவன் கணக்கே கிடையாது, தெரிஞ்சவன் எனக்கு கணக்கு கிடையாது. நான் பேசுவது தெரியாத மக்களுக்காக பேசுகிறேன், புரியாத மக்களுக்காக, கடைபிடிக்காத மக்களுக்காக பேசுகிறேன் என்பதை மனசுல வைத்துக் கொண்டு அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் விவரமா விழாவாரியா தான் சொல்லணும். இவர் என்ன செய்வாரு, லேசா சொன்னவனையே உதாரணமா வந்து பலதார மனம் இருக்குன்னு வைங்களேன். இந்த பலதார மனம் கூடுமான்னு கேட்டா இதுக்கு பதில் சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம், விவரமா விழாவாரியா அது எதனால இஸ்லாத்துல விவரமா சொல்லுவோம். நம்ம ஆட்கள் உட்காந்துக்கிட்டு சுருக்கமா சொல்லுங்க, பெருசு பெருசா சொல்றீங்க, உனக்கா சொல்றேன், எதுக்கு இதை சொல்றோம், நாம சொல்லுவது அதை குற்றச்சாட்டா ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் அவனுக்கு சொல்லுகிறோம். அவனுடைய கேள்வியை காட்டுகிறது மனசுல அதை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவனுடைய பாதிப்பை நீக்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா நீங்க நிறைய கேள்வி இருக்கு, நீங்க சாட்டா சொல்லுங்க என்று சொல்லுவாங்க. நான் கண்டுக்கிறவே மாட்டேன். எத்தனை பேர் என்ன செய்வாங்க, சுருக்கமாக சொல்லிவிடும், உனக்கு நான் பேசலப்பா, நீ தெரிஞ்சாலும் வெளியே போயிட்டு சும்மா பார்வையாளர் உட்கார்ந்துக்கிட்டு. நாம பேசுறது யாருக்கு தான், தெரியாத மக்களுக்கு. அவனுக்கு அந்த சந்தேகம் தீரணும். உனக்கு தீர்ந்துருச்சுங்கன்னா அடுத்தவனுக்கு இல்ல, அடுத்தவனுக்கு தீர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அதனால என்ன செய்யணும், அறியாதவர்கள் தான் இலக்குன்னு வைத்துக் கொள்ளணும். எப்போதுமே உங்களுடைய பார்வை என்னவா இருக்கணும், நோக்கம் பேசும் பொழுது நம்முடைய நோக்கம் அறியாதவர்கள் தான். அறிந்த பெரிய ஒரு உலமா, பெரிய மேதை வந்து முன்னாடி உட்கார்ந்தா கூட உங்களை பாதிக்காதீங்க. நம்ம இவருக்கா பேச போறோம், சைக்காலஜிக்கல் அவங்க மனசுல இருக்கனே, நம்ம இவருக்கு பேசவில்லை. ஒரு 10 பெரிய உலமா வந்து உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்கேஜி மாதிரி விஷயத்தை கூட பேசலாம். ஏன், நாம் பேசுவது இவர்களுக்கு இல்லை. அறியாதவர்கள் தான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். இது அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பேசும் பொழுது ஒரு குர்ஆனை ஒரு ஹதீஸை தான் பேச போறோம். புதுசா ஒரு ஹதீஸை உண்டாக்க முடியாது, புதுசா ஒரு குர்ஆனை உண்டாக்க முடியாது. அப்ப இந்த புதிய செய்திகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த பழைய செய்திகளோட இன்னைக்கு அப் டு டேட்டான செய்திகளை மிக்ஸ் பண்ணணும். அதுதான் மக்களுக்கு ரொம்ப என்ன செய்யும், இன்றைக்கு உள்ள அரசியல் விஷயங்கள் அதெல்லாம் இணைச்சிக்கிறணும், சமூக இன்னைக்கு உள்ள உதாரணங்களை காட்டிக்கொள்ளணும். இப்ப புதுசா ஒரு நவீன கண்டுபிடிச்சாண்டு வைங்க, அதை கொண்டாந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு புதிய புதிய உலக விஷயங்களை எல்லாம், சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதை நம்ம சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களுக்கு பொருத்தமாக இருக்குமே ஆனால் அதனோடு இணைத்து அதை தொடர்ந்து நீங்கள் சொன்னீர்களேயானால் அந்த குர்ஆன் வசனமே ஒரு புது செய்தி அவனுக்கு சொல்ற மாதிரி ஆயிரும், புது நியூஸ் ஆயிரும். அந்த வசனம் அவனுக்கு புதுசா கேள்விப்பட்டதா இருந்தாலும் அதை வைத்து இன்றைக்கு நவீன உலகத்தோடு நீங்க தொடர்பு படுத்தி பேசும் பொழுது அது ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருந்துரும். அதனால உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து இப்ப உள்ள விஷயங்கள் ஒன்னாவது வரணும். இன்னைக்கு உள்ள ஒரு செய்தியில ஒண்ணு என்ன செய்யணும், ஒரு ஜும்மா பேசுறீங்கன்னா அந்த பேச்சுல வந்து மார்க்கத்தை சொல்லணும். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்த செய்திகள், ஒரு மாசத்துல பார்த்த செய்திகள் இருக்குமையானால் அதை இதுல சம்பந்தப்படுத்தலாமா?